அதுல்லாம் குகையிலே வந்து சொல்லுகிறான், கர்த்தரை நான் ஐயா அங்கு மட்டுமல்ல எங்கும் துதிப்பேன், எங்கும் துதிப்பேன், எக்காலத்திலும் என் கர்த்தரை துதிப்பேன். துதியெடுத்தா சாத்தான் ஓடுவான், துதிச்சா ஜெபிச்சா ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சா என்னை வளைந்து நிற்கிற இந்த சக்திகளுக்கு நான் தப்புவிக்கப்பட்டு பிழைப்பேன். துதி சாத்தானை வெல்லுகிற தாரக மந்திரம். ஸ்தோத்திரம் சத்துருவின் கிரியைகளை அழித்து ஜெயிப்பதற்கு தேவனுடைய பிள்ளைகள் பெற்றிருக்கிற சூத்திரம். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கும். ஆமென் சொல்லுங்கள். ஆகையினாலே நம்மை சுற்றிலும் ஒருவேளை நமக்கு எதிராய் நிற்கிற சேனைகள், பொல்லாதவர்கள் அழித்து போடும்படி நமக்கு எதிரே நிற்கிறார்கள் என்றாலும் கர்த்தருடைய பிள்ளையே, உன் துதியை நிறுத்தாதே. துதியெடுத்தா சாத்தான் ஓடுவான், துதியெடுத்தா சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோவை பிடிப்போம். துதிச்சா ஸ்தோத்தரிச்சா கர்த்தரை மகிமைப்படுத்தினால் தேவனுடைய பிள்ளையே, வளைந்து நிற்கிற சத்துருவுக்கு முன்னே கர்த்தர் நமக்கு தப்புவிக்கப்படுவதற்கு வழிவாசலை திறந்து தருவார். அனந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நம்ம சுற்றிலும் அழித்து கொண்டிருக்கிற எந்த சக்தியா இருந்தாலும் சரி, அந்த சக்திகளுக்கு முன்னே கர்த்தர் எரிகோவை உடைச்சி அற்புத வழியை திறந்து தருவார், வாசலை திறந்து தருவார். அற்புதமாய் நம்மை விடுவிப்பார், நம்மை தப்புவிப்பார், நம்மை காப்பார். ஆகவே துதியெடுத்தா, துதியை ஸ்தோத்திரத்தை நிறுத்தாதே. துதியெடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். சொல்லுங்க, துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதியெடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான்.